பேசும்போது செங்கோட்டையனுடைய வேகம் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, செங்கோட்டையன் விரும்பினால் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ். அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்றப்பயே கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டது, ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அவருடைய பதவிகள்லாம் பறிக்கப்பட்டது. இப்போ ஓபிஎஸோ தினகரனையோ சந்திச்சா மேலும் நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு வேகம் குறைஞ்சு போச்சா? அது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இம்பார்ட்டன்ட் கேள்வி. பட் அதுல தடுமாற்றமே என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணனுக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப நீட்டா முடிவு பண்ணிட்டாரு. அன்னைக்கே பேசிட்டு சொல்லிட்டு வந்திருக்கணும், எல்லாரும் சேர்ந்தாகணும் சார்னு. ஒரு சமயம் அவங்க இப்படி சொல்லியிருந்தா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க ட்ரை பண்றோம், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம், என்ன சொன்னாருன்னு தெரியல அமித்ஷா. அதுக்கு பின்னாடி பழனிசாமி போயிட்டு தான் உள்ள போகும்போது ஒரு காரு, வெளியில வரும்போது ஒரு காருன்னு அந்த கார் டீட்டெயிலாம் நான் தான் கொடுத்தேன். அவருடைய கார் யாரோடது என்னன்ற டீட்டெயில நான் தான் பிரஸுக்கு முதல்ல சொன்னேன். ஸோ அங்க என்ன நடக்குதுன்னு உங்களால யூகிக்க முடியலையே. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததை புரிஞ்சிக்க முடியுது. நீங்க சும்மா இருங்க, நீங்களும் சும்மா இருங்க. ஆனா எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு நல்ல மனிதர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. அதை அனுபவபூர்வமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பிஜேபியில. ஆகவே நீங்க அமைதியா இருங்க கொஞ்சம். ஆகவே அவர் வாழை எங்ககிட்டே ஆட்ட ஆரம்பிச்சிருக்காரு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி இருக்கிறதா எனக்கு நியூஸ் வருது. பிஜேபி சொன்னதா நியூஸ் வருது. ஆகவே பழனிசாமியை மிரட்டி அனுப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லா செய்திகளும் வருது. ஆகவே இது பொறுத்திருந்தா பார்க்க முடியும். ஆகவே இப்பொழுதுக்கு ஒரு ரிலீஃப் இல்லை ராஜவேலு, அதுதான் உண்மை. நேற்றுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுதில்லை. யாரும் முன் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோமே, நம்ம முயற்சி எடுக்கிறதுக்கு யாராவது முன் வந்தா நல்லா இருக்கும். யாரும் வர்றதுக்கு தயாரா இல்லையா? அதுதானே பாக்குறோம். இப்ப அண்ணன் குரலும் மங்கி போச்சு இல்ல, செங்கோட்டையன் குரலும் இப்ப நான் எதுவும் பேச விரும்பல, கொஞ்சம் பொறுமையா இருக்குன்ற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்ன நடக்குன்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதுக்குள்ள தேர்தல் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுதோ என்னவோ எவனுக்கு தெரியும்.